எப்பொழுது முன்பு போல் என்னோடு சேர்ந்து வாழப்போகிறாய்? இப்படிக்கு உன்னுடைய இப்படிக்கு அன்பானவன், நல்ல துணைவன். இப்படிக்கு உன்னுடைய அன்பானவன், உன்னுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் நல்ல துணைவன், நன்றாக கதை சொல்பவன். காதல் கடிதத்தை உருவாக்கிவிட்டேன். எப்படி இதை லக்ஷ்மியிடம் கொண்டு சேர்க்கப் போகிறேன்? நாராயண நாராயண, நமோ நமகா பிரபு. வா நாரதா, வா. நீ வந்த நேரம் நல்ல நேரம். உண்மைதான் பிரபு, நான் கூட அதையே தான் நினைத்தேன். உங்களை உறங்க வைக்கும் பாம்பு படுக்கை பார்க்கடலில் உறங்குகிறது. பிறகு உங்களை அழைத்து செல்லும் கருட வாகனம் மந்தார மலை மேல் தூக்க கலக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. 14 லோகத்தையும் மறந்துவிட்டு ஓய்வெடுக்கும் உங்களை காண வருவது சரியான வேளைதான். நல்ல வேளை, ஞாபகப்படுத்தினீர்கள். அவர்களை எல்லாம் மறந்துவிட்டு நான் என் காதல் கடிதத்தை எழுதுவதில் மூழ்கிவிட்டேன். நாரதரே, இப்பொழுது உங்கள் உதவி எனக்கு தேவை. நாராயணா பிரபு, தங்களுக்கு என்னுடைய உதவி வேண்டுமா? என்னை கேலி செய்கிறீர்களா? பிரபு, உங்களுக்கு உதவி செய்யும் அளவிற்கு நான் தகுதியானவனா? சூரியனை விடவா இந்த விளக்கின் வெளிச்சம்? நிச்சயமாக இது கேலி இல்லை நாரதரே. நீ வந்த நேரம் உனக்கு நல்ல பெயரை வாங்கித் தரும் நேரம். இப்பொழுது உன்னை அனைவரும் கலகக்காரன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? என் காதலுக்கு உதவி செய்தால் இனி உன் பெயர் காதலர்களின் பிரியமானவன் என்று மாறிவிடும். உதவி செய்வாயா? வைகுண்ட வாசா, என்ன வார்த்தை இது? என் பிரபுவுக்கு நான் செய்வது உதவி இல்லை, சேவை. உத்தரவிடுங்கள் பிரபு. நீங்கள் சொல்வதை அப்படியே செய்து நான் புண்ணியம் தேட வேண்டும். நன்றி நாரதரே, நன்றி. எதை நான் எதிர்பார்த்தேனோ அதையே நீயும் சொல்லிவிட்டாய். இது நான் என் தேவிக்கு எழுதிய காதல் கடிதம். இதை தேவியிடம் சேர்க்க நீ உடனே பிருகு ஆசிரமம் செல்ல வேண்டும். உத்தரவு பிரபு, அது என் பாக்கியம். பிரபு, இப்பொழுதே இதை கொண்டு சேர்த்து விடுகிறேன். பிரபு, எங்கு செல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள்? பிருகு முனிவர் ஆசிரமத்திற்கா? ஐயோ, மன்னிக்க வேண்டும் பிரபு. இந்த கடிதத்தை என்னால் கொண்டு சேர்க்க முடியாது. இந்தாருங்கள். ஏன் முடியாது நாரதா? பிரபு, உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் சொன்னதற்காக 2 முறை பிருகு முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று அவரின் கோபத்திற்கு ஆளானவன் நான். இன்று மறுபடியும் சென்றால் நாரதனை பஸ்மமாக்கி விடுவார். இதுபோல் நாரதர் சொல்லக்கூடாது. இந்த கடிதத்தை லக்ஷ்மி தேவியின் கரத்தில் சேர்த்தால் உனக்கு வேண்டியதை நான் தருவேன். பிரபு, தாங்கள் தருவது எதுவாக இருந்தாலும் எனக்கு எதற்கு? இந்த நாரதன் கட்ட பிரம்மச்சாரி, ஆசாபாசங்களுக்கு அப்பாற்பட்டவன், பற்றே இல்லாமல் 3 லோகத்தையும் சுற்றுபவன். நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த விஷயத்தில் என்னால்
உங்களுக்கு உதவ முடியாது. வருகிறேன் பிரபு. நாராயணா நாராயணா. நாரதரே, போ நாரதா, போ. என் நாமத்தை உச்சரிப்பவர்கள் எல்லாம் என் நிஜமான பக்தர்கள் இல்லை என்பதை உன் மூலமாக தெரிந்து கொண்டேன். போ போ. நாராயணா, என் பக்தி மேல் யார் வேண்டுமானாலும் சந்தேகப்படலாம். என் நாராயணன் சந்தேகப்படலாமா? நான் நாராயணனின் நிஜமான பக்தன். பிரபு, அப்படி என்றால் ஏன் என் வார்த்தையை நீ நிராகரிக்கிறாய்? என் அருள் உனக்கு வேண்டாமா நாரதரே? பிரபு, உங்கள் அருளை வேண்டாம் என்று சொல்வேனா? சதா சர்வ காலமும் உங்கள் நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கே சேவை செய்ய வேண்டும். 14 லோகத்திலும் வாழ்க்கை முடிந்தாலும் புதிதாக பிறக்கும் காலத்திலும் நீங்கள் மட்டுமே என் பிரபு. அப்படியா? அது உண்மை என்றால் இதை வாங்கிக்கொள். பிரபு, செல் நாரதா, சீக்கிரம் செல். பேசுவதற்கு நேரமில்லை நாரதா, விரைவாக புறப்படு. நாராயணா நாராயணா. பிரபு, உங்களையே நம்பி வந்திருக்கிறேன். நீங்களே எனக்கு துணை. நாரத முனிவரே, வணக்கம். நலமாக இருப்பாய் நீ. ஆசிரமத்தில் பிருகு முனிவர் இருக்கிறாரா? இருக்கின்றார். உள்ளே வாருங்கள். வாருங்கள், உட்காருங்கள். பிருகு முனிவர் இப்பொழுது வந்து விடுவார். பணிப்பெண்ணே, என்ன இது இவ்வளவு பூக்கள்? ஆசிரமத்தில் ஏதாவது விசேஷம் நடக்கிறதா? ஆமாம் முனிவரே, நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீர்கள். நியதி தேவி பூஜைக்காக பூமாலை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த பூக்களை தேவியிடம் தர வேண்டும். பணிப்பெண்ணே, பூக்குடையை அப்புறம் தரலாம். நான் குடிப்பதற்கு கொஞ்சம் நீர் கொண்டு வருகிறாயா? நான் இப்பொழுதே கொண்டு வருகிறேன். நல்ல வேளை நாராயணா, கடிதத்தை எப்படி சேர்ப்பது என்று தவித்தேன். நல்ல வழிகாட்டி விட்டீர்கள். வேலையை தருபவரும் நீங்களே, வேலையை முடித்து வைப்பவரும் நீங்களே. தேவரிஷி நாரதரே, அசுரகுருவிற்கு வணக்கங்கள். வணக்கம் வணக்கம். கலகக்காரர் நாரதருக்கு பிருகு ஆசிரமத்தில் என்ன வேலை? நீங்கள் சொல்வது போல் நான் கலகக்காரன் இல்லை, நல்லவன். பிருகு முனிவரிடம் ஆசீர்வாதம் பெற வந்தேன். மகானை பார்ப்பதற்கு முன் மகனை பார்த்தது என் பாக்கியமே. உங்களுடைய எண்ணம், உங்களுடைய சிந்தனை எதுவாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷமே. ஆனால் ஆகாயத்தில் கருடன் பறப்பதும் அடிக்கடி இங்கு நீங்கள் வருவதும் நல்லதாக தெரியவில்லையே. தேவர்கள் அரக்கர்களை சந்தேகப்படுவதும் அரக்கர்கள்
தேவர்களை சந்தேகப்படுவதும் சகஜம்தானே? சரியாக கூறினீர்கள். உட்காருங்கள். என்ன இது? நியதி அங்கே பூமாலை கட்டிக் கொண்டிருக்கிறாள். இந்த கூடையில் வேறு ஏதோ பூக்கள் இருக்கிறதே. ஏன் நியதி இந்த பூக்களை எங்கு வைத்து விட்டாள்? என்னவென்று பார்க்க வேண்டும். நாரத முனிவரே, இந்தாருங்கள் முனிவரே. நாராயணா நாராயணா, பயத்தை உருவாக்குவதும் நீங்களே, பின் அதை போக்குவதும் நீங்களே. தேவரிஷி நாரதரே, என்னை மன்னித்து விடுங்கள். தங்களை காத்திருக்க வைத்து விட்டேன். பரவாயில்லை, எல்லாம் நல்லபடியாக முடிந்து விட்டது. நல்லதா? என்ன நல்லது? அது உங்கள் மகன் சுக்ராச்சாரியாரின் தரிசனத்தை சொன்னேன். சரி முனிவரே, வாருங்கள். பசியாறிக்கொண்டே பேசலாம். வாருங்கள். தேவி சரஸ்வதி, உண்மையில் இது ஆச்சரியம்தான். விஷ்ணு தன் காதல் கடிதத்தை தந்து அனுப்ப வேறு ஆட்களா இல்லை. கட்டை பிரம்மச்சாரி அவர் காதல் கடிதம் தந்தால் அவர்கள் கணவன் மனைவியாக சேர்வார்களா? ஆதிசக்தி தடுத்ததால் தான் உதவ முடியாமல் இருக்கிறோம். வேறு என்ன செய்வது? தேவி பார்வதி, ஆதிசக்தி என்ன கூறினார்? மகாவிஷ்ணுவிற்கும் லக்ஷ்மி தேவிக்கும் நடுவில் மூன்றாவது நபர் நுழையக்கூடாது என்று. ஆனால் மகாவிஷ்ணு நாரதர் உதவியை கேட்டதால் நாரதர் சென்றிருக்கிறார். உண்மைதான், சென்றது முக்கியமல்ல. லக்ஷ்மி தேவி அந்த கடிதத்தை படிக்க வேண்டுமே. லக்ஷ்மி தேவி அந்த கடிதத்தை படிக்க வேண்டும், அவ்வளவுதானே? நாம் படிக்க வைப்போம், அதில் தவறில்லை. நாரதர் ஆரம்பித்த வேலையை நாம் முடித்து வைப்போம். உங்களிடம் பூக்களை கொடுக்க சொன்னார்கள். என்ன இது? பூக்கூடைக்குள் தாமரை இலை. என் தேவா, என் கையால் பூமாலை கட்டிக் கொண்டிருக்கிறேன். என் சுவாமியின் அன்பு மாலை எனக்கு எப்போது வரப்போகிறது? அந்த தருணங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த பாக்கியம் சீக்கிரம் வர வேண்டும். என் இதயத்தின் ராஜா என்னை மறந்து விட்டாரா? என்னை ஏற்றுக்கொள்ள ஆசை வரவில்லையா? கடவுளே, அந்த நாளுக்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன்.
தாமரை இலை மேலே தாமரை முகமாக மலர்பவளே, எப்போது என் அருகில் வருவாய்? எப்போது என் காதலை அறிவாய்? உனக்காக என் காதல் காத்திருக்கிறது. உன்னை பார்க்காத ஒவ்வொரு கணமும் ரணமாக தெரிகிறது. எப்பொழுது முன்பு போல் என்னோடு வாழப்போகிறாய்? இப்படிக்கு உன்னுடைய நல்ல துணைவன், நன்றாக கதை சொல்பவன். அப்படி என்றால் இது இது என் விஷ்ணு, விஷ்ணுவின் செய்தி, காதல் செய்தி. அவர் என்னை மறக்கவில்லை. என் எதிர்பார்ப்பு விரைவில் நிறைவேறும். நான் பாக்கியசாலி.